உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற தாண்டி உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே ஒருத்தன், உனக்கு கண்டாலே எரிச்சல் ஆடு. அவன் இங்கே இருக்க வரைக்கும் மேலே நினைக்கிறது தோணாது வான்குட்டி. உனக்கு கண்டாலே எரிச்சல் ஆடு. மேலே நினைக்கிறது தோணாது வான்குட்டி. அவன் இங்கே இருக்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே ஒருத்தன், உனக்கு கண்டாலே எரிச்சல் ஆடு. கண்டாலே எரிச்சல் ஆடு. அவன் இங்கே இருக்க வரைக்கும் மேலே நினைக்கிறது தோணாது வான். கண்டாலே எரிச்சல் ஆடு. அவன் இங்கே இருக்க வரைக்கும் மேலே நினைக்கிறது தோணாது வான்குட்டி. டே வல்லையா, எங்கடா போற? கனகா தோட்டத்து வரைக்கும் பார்க்க கூப்பிட்டுருந்தா. வாடா இங்க. சொல்லு கையில். தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு தானே போவ? ஆமாம். சரி, இதை உங்க அண்ணாட்ட கொடுத்துரு. வாசனை மூக்க தொலைக்குது. என்ன கையில் இது? பாயசம்டா. பாயசமா? எனக்கு? உனக்கு இல்லாமையா? இந்தா. என்ன திமுட்டோண்டு கொடுக்குற? சரி. கையில் கழுவி கொடுத்துட்றேன். அதான் நக்கியே கழுவிட்டியே, இதுக்கு மேல கழுவுறக்கு என்ன இருக்கு? கொண்டா. சரி வரேன். டே வெள்ளையா, இங்க வாடா. சொல்லு கையில். அதை கொடு. இந்தா, இப்ப கொண்டு போய் கொடு. ஏன் கையில் எச்ச பண்ணி கொடுக்குற? நான் குடிக்கலாம் மாட்டேன், அண்ணா கிட்ட கொடுத்துருவேன். அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. இப்ப கொண்டு போய் கொடு. சரி வரேன். டே வெள்ளையா, உங்க அண்ணன் கிட்ட நான் கொடுத்ததா சொல்லிடாதடா. சரி கையில். மதி, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு வேலையை வெட்ட போற? ஏய் வெள்ளையா, என்ன பயந்துட்டியா? விளையாண்டா உங்ககிட்ட. அதுக்குன்னு எதுல விளையாடுறது விவசாய இல்ல. பாரு எப்படி பயந்துட்டான்னு. எல்லாரும் எண்ணெய் வச்சே விளையாடுங்க. ஆமா, கையில என்ன தூக்கு போசி? கையில் அண்ணனுக்கு பாயசம் கொடுத்துருச்சு. ஓ பாயசமா? சரி கொடு, ருசி பார்க்கலாம். வேணா கனகா, கையில் தெரிஞ்ச திட்டும். ஓஹோ, நான் கேட்ட இப்ப கொடுக்க மாட்டேன். வேணாமே கனகா. இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? கையில் தெரிஞ்ச திட்டும் கனகா. வேணா கனகா. கூட ருசி பார்க்கலான்ற. வேணா கனகா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்டா. கனகா வேணா கனகா, விடு கனகா. கனகா தெரிஞ்ச திட்டும் இந்த கனகா. கனகா வாக்கைய எப்படி இருக்க? ஏண்டா, எவ்வளவு ஆசையா உங்க அண்ணாக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்தா இப்படி கீழையா கொட்டுவ உன்ன? ஏத்தா, இதுக்கு தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க. எது தேவையில்லாத வேலை? என் பேரனுங்களுக்காக தான்ப்பா. அதுக்காக சாப்பிடாம கொள்ளாமல் வாரக்கணக்கிலே விரதம் இருக்குது. வயசான காலத்தில் உடம்பு என்னத்துக்காகுது? அந்த சோசியக்காரன் ஏதோ சொல்லிட்டான்னு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்காக மட்டும் இல்லையா, என்னோட இன்னொரு பேரன் உயிரோடு இருக்கான்னு சொன்னதுக்காகவும் தான். அவன் திரும்பி வரணுமேங்கிறதுக்காக தான் இந்த வேண்டுதலை. ஏத்தா, செத்து போன இன்னொரு மகன் வந்துடுவான்னு நம்புறியா? முருகா, ஐயா அவன் வந்துடுவான். ஐயா வந்துடுவான். நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா கையில ஒரே ஊர்ல இருந்தும் முன்ன மாதிரி இல்லைல்ல.
ஆமாண்டி, அப்பெல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்போம். ஏய் நம்ம கோரஸா கூட பாடுவோம்ல. ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. இவ்வளோ அடிச்சும் அந்த பைத்தியக்காரனுக்கு பயம் இல்லை. அவனை தப்பிக்க விட்டுறக்கூடாது. என்னைக்காச்சும் இந்த பைத்தியக்காரன் தனியாக மாட்டுவான்ல, இப்போ முடிக்கிறேன். முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே. மேலே கை வச்சாலே அந்த வான்மதி, அவளையும் சேர்த்து. தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன். அக்கா, காக்கையில சக்கரக்கா. யோ மாப்பிள, என்ன வித்தியாசமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க? வெக்கப்படுறியா? அது உனக்கு வராதே. ஓ, அவ வந்திருக்காளா? நடக்கட்டும் நடக்கட்டும். அக்கா, காசு அவங்க கிட்ட வாங்க வேணாம், நான் கொடுத்துக்கிறேன். நீ யார் எனக்கு காசு கொடுக்கறதுக்கு? ஹே அழகு மொட்டு, நான் உன் மாமண்டி. ஒரு மயிரும் இல்ல. யோ மாப்பிள, பப்ளிக்ல ஒண்ணு அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருக்க, நீ பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க. யோ மாமா, உரிமை இருக்கிற இடத்துல தான் மாமா திட்டணும்னு தோணும். திட்டுட்டோம், நீ திட்டிடு என் அழகு மொட்டு. என் வெக்கம் கெட்டவனே, உனக்கெல்லாம் சூடு சொரணே இல்லையா? கட்டிக்க போறவகிட்ட அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? கண்ட இடத்துல கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருந்தேன்னு வை, கண்ட தூரமா வெட்டி போட்டுருவேன். சொல்லிட்டே இருக்க, ஆனா எதுவும் செய்ய மாட்டேங்கிறியே. சிவன சாக்கடை மேலே கல்லறிஞ்சா அது நம்ம மேலே தான் தெரியும். வீட்டுக்கு போ. விடுபங்கு என்னை அடிக்க வரட்டும். அவ என்னை வெட்டுறது குத்துறது அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ரொமான்ஸு. என்னடி ராசாத்தி? விடுவோம், அவனை இங்க கொண்டு புதைச்சிடுறேன். அவதான் விடுன்னு சொல்றால, விடுபங்கு. அதுவும் இல்லாம நீ அவ கையை பிடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. யோ மாப்பிள, கையை விடவே மாட்டேங்கிறான். உங்களுக்குள்ள போட்டி வலிமையா இருக்கும் போல. யோ, ஒரு மாதிரி போட்டி இல்லை. எந்த பிரச்சனையா கூட தான் கை பிடிச்சேன். யாரும் இப்படியே போங்க. மாமா மாமா மாமா, ஒரு நிமிஷம் நில்லு மாமா. மாமா நான் சொல்றது கேளு மாமா. என்ன கேட்கறது? நானும் அவனை ஒண்ணா? நான் என்ன உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கும்போது அவங்க சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கான். ஒரு எரிச்சலாகுது. மாமா, அவன் அப்படி பேசுனதுக்கு நான் என்ன மாமா பண்ணுவேன்? மாமா மாமா, ஒரு நிமிஷம் மாமா. எதுக்கு மாமா என்ன தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்க? அவன் என் பின்னாடி சுத்தருக்கு நான் என்ன மாமா பண்ணுவேன்? என்கிட்ட பேசவே மாட்டியா மாமா? மாமா இத சொல்லிட்டு போ. என்ன சொல்ற? எத்தனை முறை சொன்னாலும் அதே தான். அவன் இங்க இருக்க வரைக்கும் உண்மையில எனக்கு எதுவும் தோணாது. அதுக்கு அவன் செத்தாதான் உண்டு. சரி, போய் சாவடிச்சிரு. ஹே, என்னை கொல்ற அளவுக்கு மாமா மேல உனக்கு என்னடி அவ்வளோ லவ்? இங்க குத்தனை எப்படி செத்து போவேன்? இங்க குத்து, ஏன்னா நீயும் இங்க தானே இருக்க. 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடலாம். முதல்ல இப்படி பேசுறது நிறுத்து. உன்னோட தண்டை என் மாமா என்ன மொத்தமா வெறுத்துட்டாரு. உன்னை கொல்ற அளவுக்கு வந்துட்டேனா? என் மாமனை நான் அந்த அளவுக்கு விரும்புறேன்டா. ஏன்டா என் வாழ்க்கையில வந்து இப்படி விளையாடுற? ஓ, அவனுக்காக தான் நீ என்னை கொல்ல வந்திருக்க. உனக்காக வேணா சொல்லி என் உயிரை தரேன். அவனுக்காகலாம் நான் மயிரை கூட தர முடியாது. மூடிட்டு கிளம்புடி. என்னை கொண்டுட்டா எல்லாம் சரியா போயிருமா? உன் மாமால இருக்க லவ் உன்னை எப்படிலாம் பண்ண வைக்குது பாரு வான்மதி. உன்னை தேடி வர்றதை ஏத்துக்கடி, வராததை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காத. நீ போ, எல்லாம் வரும்.
மயிரா வரும். போடி. கவலைப்படாத, என்னைக்கு இருந்தாலும் என் உசுறு உனக்கு தான். என்ன அந்த நாள் இன்னைக்கு இல்லை. ஏண்டா இல்லையா உங்க அண்ணனுக்கும் வான்மதிக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு தெரியல கனகா. எவ்வளோ வாங்கினாலும் திருந்த மாட்டல. ஆமா, அன்னைக்கு எப்படி தப்பிச்ச? வழியை விடு. நீ வேணா போ, அவன் இங்கே விட்டு போ. நீ வா வெள்ளையா. உனக்கு கொல்ல வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா நான் அது ஒண்ணும் பண்ணல. நீயே தடுப்பிடுது செத்த. டேய், போயும் உன் வீரத்தை அவன்கிட்ட காமிச்சிட்டு இருக்க. வெக்கமா இல்ல? அதைத்தாண்டி நானும் கேட்குறேன். போயும் அந்த மயிராண்டி கூட சுத்திட்டு இருக்க. அப்படி என்னடி கேக்குது உனக்கு? என் அக்கா மவளை. வேணாம், வார்த்தை பேசிட்டு இருக்காது, வேற மாதிரி ஆயிடும். ஓ, என்ன மாதிரி ஆயிரும்? என்ன பண்ணுவ சொல்லு. என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? இந்த கைதான அடிச்சிச்சு. வெள்ளையும் சத்தம் கேட்டுச்சு. எங்க அவன்? எங்கடி அவன்? வெள்ளையில ராசுக்குட்டி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். அப்போ ஒரு கார் வந்துச்சு. கார்ல ஒரு மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்து ராசுக்குட்டி அடிச்சுட்டு வெள்ளையில கார்ல தூக்கி போட்டு போயிட்டான். அந்த கார் எந்த பக்கம் போச்சு? தங்கச்சிக்கு ஃபோன் போடுறா. அக்காக்கா, ஐயோ வேணாண்ணே. போடுறா. அக்காக்கு வேணாண்ணே, சொன்னா கேளுண்ணே. டேய், உன்னை கார்ல யாரா தூக்கிட்டு போனது? ராசுக்குட்டி எதுக்குடா உன்னை அடிக்கணும்?
இப்போ எப்பரா திரும்ப வந்த? அண்ணா எனக்கு தெரியாதுடா. எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. நான் வீட்டுக்கு போகணும். என்ன அடிச்சிடாதுடா. போ